ஹாய் மக்களே, கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு போகலாமா? நல்ல வெயில் இருக்குது, ஆனால் அங்கங்கே டார்க்காக இருக்குது. மழை வரும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நடந்து நடந்து வெயிட்டிங் ஷெட்டுக்கிட்ட வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் மோடம் போட்டிருக்கு. இப்போ நான் நடந்து போய்கிட்டு இருக்க பாதை நம்மளுடைய மைல் ஸ்பாட். வெயில் ஒரு பக்கம் அடித்தாலும் அந்த சைடெலாம் பார்த்திங்களா, அந்த சைடெலாம் அப்படியே டார்க் ஆகிட்டு. இன்றைக்கி நம்ம லஞ்ச் பேக்கை வந்து ஒரு வண்டியில் கொடுத்து விட்டேன். சாப்பாடு வெயிட்டாக இருந்துச்சா, அதனால் கொடுத்து விட்டேன். ட்ரைபாடை மட்டும் போட்டு, வண்டியில் இடம் இல்லை, அதனால் பேக்கை மட்டும் கொடுத்து விட்டேன். நடந்து போகிற வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க, அக்கா ஒரு சைக்கிள் வச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி, ஸ்கூட்டி எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி. ரொம்ப தேங்க்ஸுங்க. சைக்கிள் வந்து இந்த ஏற்றத்தில் வந்து நம்ம வீட்டிலேருந்து டேம் போகிறது இறக்கம் போயிடுவேன்னு வச்சுக்கோங்க, ஆனால் ரிட்டன் வரும்போது ஏற்றம். சைக்கிளை மிதித்து நம்ம வர்றது அது ரொம்ப டாஸ்க்கு. அதுக்கு நடந்து போகிறது எவ்வளவோ ஈஸி. அப்புறமா இப்போ வந்து மந்தி ஸ்பாட் கிட்ட வந்தாச்சு. மந்தியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் இதுக்குள்ளே பார்த்தேன், அதுக்கப்புறம் அங்கே பார்த்தேன், அதுக்கப்புறம் யானை ஸ்பாட். இந்த வழியாக தான் முதல்ல யானை வந்து இறங்கி வரும். நைட் நேரம் நாங்கள் இந்த வழியாக போகிறது அவ்வளோவா கிடையாது, யாருமே அவ்வளோவா போக மாட்டோம். ஏன்னா யானை வந்து நடமாடும். ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க, அக்கா ஒத்தையில் இவ்வளோ தூரம் நடக்கிறீங்களா, காட்டுப்பகுதியாக இருக்குது, பயமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. 6லேயும் சாவு 100லேயும் சாவுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைப்பேன். அதுவும் இல்லாமல் எவ்வளவோ கஷ்டத்துலலாம் என்னை வந்து கடவுள் காப்பாற்றிருக்காங்க. அதே மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஏதாவது வண்டி வரும் அப்படின்லாம் நான் எப்பயும் வெயிட் பண்ண மாட்டேன். நமக்கு நடராஜா வண்டி இருக்குது, அதனால அதுதான் நிரந்தரமும் கூட. நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் நடந்துருவேங்க. பயம்லாம் கிடையாது. ஒரு சில மனுஷங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது, விலங்குகளை பார்த்தாலாம் பயமே இல்லை, பழகிடுச்சு. சைக்கிளில் போகிறத விட நான் நடந்தே ஸ்பீடாக போயிடுவேன். அதனால தான் சைக்கிள்லாம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் நிறைய பேர் அன்பு வச்சு அக்கா பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால பயப்படாதீங்க. இதெல்லாம் நான் ரெகுலராக போகிற பாதை தாங்க, அதனால பெருசாக ஒன்றும் பயம் இல்லை, பழகிடுச்சு. முருகர் இருக்கார், சிவபெருமான் இருக்கார். நம்ம வீட்டிலேருந்து அந்த வெயிட்டிங் ஷெட் ரோட்லேருந்து கீழே வரும்போது வெளிச்சமாக இருந்துச்சா, டேம் கிட்ட வந்தோடனே அப்படியே இருட்டிருச்சு பாருங்கள்.